ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கின்ற போது ஒரு பிரேதம், ஒரு மையத்தொன்று கொண்டு போகப்படுகின்ற போது சஹாபாக்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ஒரு நரகவாதியினுடைய ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது என்று. அவனுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டங்களையும் வாழ்க்கையில் வெளிரங்கத்தில் பார்த்தவைகளையும் கேட்டவைகளையும் வைத்து சஹாபாக்களே சொல்லிவிட்டார்கள், அவன் நரகவாதி என்று சொன்னார்கள். இந்த வார்த்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கல்விலே பாரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியது, கோபத்தை உண்டு பண்ணியது. அத்தனை சஹாபாக்களையும் பார்த்து கேட்டார்கள், அவனுடைய உள்ளத்தை பிளந்து பார்த்தீர்கள், அவன் ஒரு நரகவாதி என்று. உங்களுக்கு தெரியுமா அவனுக்கு ஹிதாயத்தை கொடுத்து அல்லாஹ் மரணிக்க செய்திருக்கிறான், அவன் ஒரு சொர்க்கவாதியாக செல்லுகிறான் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு யார் தந்த அதிகாரம் ஒருவனை நரகவாதி என்றும் சொர்க்கவாதி என்றும் சொல்லுவதற்கு? உங்களுக்கு இந்த அதிகாரத்தை தந்தது யார்? கடும் தொனியில இந்த கேள்வியை கேட்டார்கள் தன் தோழர்களை பார்த்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்காகத்தான் மௌத்து வரைக்கும் அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கேட்பதற்காகவே தொழுகையில் எங்களுக்கு ஹிதாயத்துடைய ஆயத்தை தந்தான். அதைத்தான் தக்பீரை கட்டிக்கொண்டு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். மக்ரிபுடைய நேரத்தில் எனக்கு ஹிதாயத்தை தந்து என்னை ஈமானோடு வாழ வைத்த இறைவா, அதை நிரந்தரமாக்கி தருவாயாக. இஷாவிலே தொழுகின்ற போது கேட்டோம், இஷாவுடைய நேரத்தில் ஹிதாயத்தை தந்த இறைவா, இந்த ஹிதாயத்தை எனக்கு நேரானதாக நிரந்தரமானதாக்கி தருவாயாக. ஃபஜ்ரிலே ஓதுகிற போது அடுத்த தொழுகை வரைக்கும் நான் ஈமானோடு வாழ்வதற்காக அல்லாஹ்விடத்தில் விண்ணப்பித்து விட்டு செல்லுகின்றேன். அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆக்களில் ஒன்று என்ன தெரியுமா? 2 துஆக்களை கேட்பதற்கு மறந்துவிட மாட்டார்கள். ஒன்று, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடிய ரப்பே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனுலே இஸ்திகாமத்தாக நிரந்தரம் உள்ளதாக்கி தருவாயாக என்று ஈமானை சுவைத்த நபியவர்கள், முதலாக சுவர்க்கம் செல்லுகின்ற ஆற்றலையும் அருகதையும் பெற்றவர்கள், அத்தனை நபிமார்களுடைய தலைவர் என்ற சிறப்பு பெயரை பெற்ற ரஹ்மத்துடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிதாயத்தை யா அல்லாஹ் எனக்கு நிரந்தரமாக்கி தருவாயாக, என் உள்ளத்தை உன்னுடைய தீனிலே நிலைபெறச் செய்வாயாக என்ற இந்த துஆவை அதிகமாக கேட்டிருக்கிறார்கள்.